ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்தும் கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம டூத் பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் போல் மட்டும் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச அரிசி மாவு ஒரு 2 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அரிசி மாவு நம்ம சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம தோசை மாவு சேர்க்கக்கூடிய ஆப்பசோட ஒரு 1/2 ஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கணுங்க. நீங்கள் கலக்கும் போது பார்த்தா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா நம்ம கலக்கி எடுத்துக்கணுங்க. நான் கலக்கி எடுத்துகிட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நான் நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டேன். அந்த கோல்கேட்டு, மஞ்சள், சோடா, அரிசி மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜை சாமான் இருக்குது, அதை சுத்தம் பண்ணுறதுக்காக தாங்க. எவ்வளோ கருத்து போன பூஜை சாமான் இருந்தாலும் இந்த பொருளை மட்டும் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். பூஜை சாமான் ஃபுல்லாகவே அந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு பித்தளை பாத்திரம் எடுத்திருக்கேன். பித்தளை பாத்திரத்துக்கு மேலே பொட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பொட்டை நீங்கள் ஒரு துணி வச்சு அழிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்ச மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் கலக்கி வச்ச பேஸ்ட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நம்ம மஞ்சள் பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு லைட்டாக கை வச்சு அழுத்தும் போதையும் நல்ல கலர் சேஞ்ச் ஆகுது லைவ்ல நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே நம்ம மஞ்சள் பேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு ஸ்பூன் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு நீங்கள் வெளிப்பக்கம் ஃபுல்லாக நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம வெளிப்பக்கம் நல்லா நம்ம தேய்ச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளேயும் இன்னும் கொஞ்சம் போல் இந்த மஞ்சள் பேஸ்ட்டை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கை வச்சு எல்லா பக்கம் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணுங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்ளை பண்ணி விட்டால் போதும், வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம உள்ளே வெளியே 2 பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா நீங்கள் லைட்டாக கை வச்சுட்டு உள்ளே வெளியே லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் அப்படியே ஆற விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம லைட்டாக கை வச்சு நீங்கள் தேய்ச்சா போதும், அந்த நல்லா பார்க்கறதுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. லைட்டாக நீங்கள் கை வச்சு நீங்கள் சொம்பு மேலே தேய்ச்சி கொடுக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அது மேலாலம் அழுக்கு ஃபுல்லாக ஏற்கனவே வந்திருக்கும். இன்னும் நீங்கள் தேய்க்கும் போது இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ நம்ம உள்ள வெளியே எல்லா பக்கம் நல்லா தேய்ச்சாச்சு. இதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ண சொம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பளிச்சுன்னு இருக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த பித்தளை பார்த்தா ஃபுல்லாக நம்ம உள்ளே வெளியே 2 பக்கம் நல்லா நம்ம கழுவி எடுத்தாச்சு. நல்லா கழுவிட்ட பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை பார்த்தா நீங்கள் ஒரு டைம் எப்பவும் போல் நீங்கள் சோப்பு போட்டு நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கணுங்க. நீங்கள் சோப்பு போட்டு தேய்க்கும் போது என்னாகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பித்தளை பாத்திரம், பூஜை சாமான் எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு ஆகிறத நீங்களே பார்க்க முடியும். லைவ்லேயே உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம தேய்ச்சி முடிச்சுட்டு எப்பவும் போல் ஒரு டைம் நல்ல தண்ணி கழுவி எடுத்துட்டு எப்பவுமே பூஜை பொருளை ஈரப்பதத்தோடு வைக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் ஒரு துணி வச்சு க்ளீன் பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் உங்கள் வீட்டில் எந்த பூஜை சாமான் இருந்தாலும் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் இது போல் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கலாங்க. இதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிளாஸ்டிக் டப்பா நீங்கள் திருப்பி வச்சுட்டு ஒரு பழைய கத்தியில் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இது போல் கொஞ்சம் பெருசாக நீங்கள் ஓட்ட போல் போட்டு எடுத்துக்கணுங்க. இந்த பாக்ஸை மறுபடியும் நீங்கள் திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா இது மேலே நீங்கள் 4 மூடி விட்டணுங்க. அதுக்காக இன்றைக்கி நான் வாட்டர் பாட்டில் கேப் எடுத்துட்டு ஒரு 4 போல் இந்த கேப்பை நீங்கள் திருப்பி வச்சுட்டு இது மேலே நீங்கள் சின்ன சின்ன டபுள் டேப்பை கட் பண்ணிட்டு நீங்கள் ஒட்ட வச்சுக்கணும். நல்லா ஒட்டி வச்ச பின்னாடி இது மேலே ஸ்டிக்கர் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மூடி ஃபுல்லாக நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண பிளாஸ்டிக் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் பேக் சைடு எடுத்துட்டு 4 மூலைக்கு ஒவ்வொரு மூலி ஒவ்வொன்றா நீங்கள் இது போல் நல்லா அழுத்திட்டு விட்டுருங்க. நல்லா அழுத்திட்டு தான் நல்லா ஒட்டிக்கும். இப்போ நமக்கு ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இது எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு சோப்பெல்லாம் வைப்போம் இல்லையா, பாத்ரூம் க்ளீன் பண்ணிவிட்டு சோப்பு ஸ்க்ரப் எல்லாம் அது எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது சோப்பு ரொம்ப நாளைக்கு இருக்கும். தண்ணி ஏதாச்சும் அந்த ஓட்ட வழியே கீழே வந்துடுங்க. நமக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. தக்காளி பழத்தை சைடில் வச்சு ஒரு கப் எடுத்துக்கலாங்க. தக்காளி பழத்தை எடுத்துட்டு ஒரு கத்தி வச்சு நீங்கள் பாதி கட் பண்ணிக்கலாங்க. ஒரு பாதி தக்காளி பழம் நமக்கு போதும். இன்னொரு பாதி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாதி தக்காளி பழம் எடுத்துட்டு அது உள்ளுக்குள்ளே தக்காளி சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கை வச்சு எடுத்துக்கலாம். அப்போல்லாம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு தக்காளி சீட்ஸை மட்டும் எடுத்துடலாங்க. நான் பாருங்கள் தக்காளி சீட்ஸ்லாம் எடுத்து அந்த கப்புக்குள்ளே சேர்த்துடுறேன்.
இப்போ நம்ம தக்காளி பழம் சீட்ஸ் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. கப்பை சைடில் வச்சுட்டு இந்த தக்காளி பழத்தை நீங்கள் கீழே வச்சுக்கலாம். தக்காளி பழம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் கற்பூரம் பவுடர் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இருக்க வேப்ப எண்ணெய் அப்போல்லாம் நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் திரியை நினச்சிட்டு எப்பவும் போல் இந்த விளக்கை நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் எதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம வீட்டில் ஈவினிங் டைமில் நிறைய கொசு வருங்க. அந்த கொசு விரட்டிக்கிறதுக்காக இந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஆள் விட்டு கொசு ஊற்றி ஒத்துக்காது. அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.